இருக்காங்க. அது எப்படி அவங்க எங்க போனாங்கன்னு தெரியாம உன்னால சாதாரணமா இருக்க முடியுது? நானும் குமரன் மாமாக்கு பல தடவை போன் பண்ணிட்டேன். ஒரு போனை கூட அவர் எடுக்கல. நீ விஜய்க்கு போன் பண்ணி அவர் எங்க இருக்காருன்னு கேளு. இல்ல இல்ல இல்ல, எங்க இருந்தாலும் அப்படியே வீட்டுக்கு வர சொல்லு. சரி இரு, டென்ஷன் ஆகாத. பாத்துக்கோங்க அவனை. ஜாக்கிரதை. சரிங்க விஜய். ஹலோ ஹலோ. பாத்தியா, காவேரி போன் பண்ணதும் விஜய் உடனே போன் எடுத்தாரு. குமரன் மாமா என் போன் எடுக்கவே இல்ல. இருக்கா, பேசிட்டு வரேன். உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை? எப்ப பார்த்தாலும் இப்படி கத்திட்டே இருந்தா பாத்தியா, யார் போன் எடுப்பாங்க? எங்க எங்கங்க இருக்கீங்க? காவேரி தான் போன் பண்ணி கேட்டு எல்லாம் ஓகே தானே? எல்லாம் ஓகே தான். ஏன் கேக்குற? இல்ல, நீங்களும் குமரன் மாமாவும் எங்கேயோ கிளம்பி போனீங்க. அப்புறம் அக்கா மாமாக்கு ஃபோன் பண்ணிருக்கும் போல. மாமா ஃபோன் எடுக்கலன்னு அக்கா டென்ஷனா இருக்கா. என்ன ஆச்சு? எங்க போனீங்க ரெண்டு பேரும்? என்கிட்டயும் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் எதுவுமே இல்லடி செல்லக்குட்டி. நாங்க சம்பவம் பண்ணிட்டு இருக்கோம். சம்பவமா? எங்க ரெண்டு பேரும் சேர்ந்து காலையிலேயே குடிச்சிட்டு இருக்கீங்களா? வீட்டுக்கே வந்துடாதீங்க சொல்லிட்டேன். நான் உன்னை பொறுத்த வரைக்கும் சம்பவம்னாலே குடிதானா? லூசு கிறுக்கி. இது வேற சம்பவம். அப்படி என்ன சம்பவம்? ராகவ தூக்கிட்டோம். என்னங்க சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏய், ராகவ தூக்கிட்டோங்கிறேன். ஐ மீன் கடத்திட்டோம். எந்த ராகவ்? பசுபதியோட பையனா? ஆமாண்டி செல்லக்குட்டி. எங்க என்னங்க ஏங்க இப்படி பண்றீங்க? எப்போ இதெல்லாம் நடந்துச்சு? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அவன் லண்டன்ல தானே இருந்தான். லண்டன்ல தான் இருந்தான். ஆனா இப்போ என் கஸ்டடியில இருக்கான். எப்படி? அவன் சென்னைக்கு வரதா தகவல் கிடைச்சது. அப்படியே போய் கெத்தா அலேக்கா தூக்கிட்டு வந்துட்டோம். யாரு, நீங்களும் மாமாவுமா? ஆமா. ஆமா. இல்ல இல்ல இல்ல, நிவினும் இருக்காப்புல இதுல. இந்த பாருங்க, நீங்க பண்ற வேலையினால நான் அக்காக்கும் பதில் சொல்லணும், யமுனாக்கு வேற பதில் சொல்லணும். தேவையாங்க? ஏங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல? சரி, தேவையில்லாம உன்னை பயமுறுத்த வேண்டாம்னு நினைச்சேன். இங்க பாரு, நீ டென்ஷன் ஆகாத, நாங்க பாத்துக்கிறோம். ஐயோ, உங்களை வச்சுக்கிட்டு பிரச்சனை எதுவும் ஆகாதா? எதுவும் ஆகாதுமா. சரி, இப்ப அவனை நீங்க கடத்தி என்ன பண்ண போறீங்க? எது கடத்துனீங்களா? ஆமா, கொடைக்கானல் வீடு உனக்கு வேணுமா வேணாமா? ஓ, இத என்கிட்ட சொல்லிட்டே பண்ணிருந்திருக்கலாம்ல. நீங்க பிரெக்னண்டா இருக்கீங்கல்ல மேடம், இந்த ரவுடித்தனத்தெல்லாம் லைட்டா மூட்டை கட்டி வைங்க. அதான் உங்களுக்கு எதுக்கு சொல்லிட்டேன்னு நானே இந்த வேலையில இறங்கிட்டேன். நீ டென்ஷன் ஆகாத, கூலாரு, எல்லாம் ஓகே ஆயிடும். சரி, அந்த ராகவங்க என்ன பண்றான்? அவன் என்ன பண்ணுவான்? அப்பா 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 என்ன காப்பாத்துங்கப்பா அப்பா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். சரி, அவ உங்ககிட்ட இருக்கிறது பசுபதிக்கு தெரியுமா? தெரியுமே, வில்லன் சார் கிளம்பி சென்னைக்கு வந்துட்டு இருக்காரு. எங்க நீங்க 3 பேரும் பத்திரமா இருங்க. ஏதாவது பிரச்சனை வந்துற போகுது. இல்லனா இவங்க 2 பேரும் என்ன உண்டலன்னு பண்ணிருவாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எங்களுக்கு எதுவும் பிரச்சனை எல்லாம் வராது. எங்க பிளான் போட்ட மாதிரி பக்காவா போயிட்டு இருக்கு. நீ எதுவும் ஏடா கூடமா யோசிக்காம ரிலாக்ஸ்டா இரு. பிசினஸ் எல்லாம் பண்ணி நீங்க கெத்தா இருந்தீங்க. இப்ப என்னடான்னா ஆள் கடத்தல் பிசினஸ்ல இறங்கிட்டீங்க. ஏய், என்னமாண்டி? ஏய், போன்ல அவர் லைன்ல இருக்காரா? போன் கொடு. சரி சரி சரி, பத்ருங்க.
நீ எதையும் யோசிக்காத, நான் பாத்துக்கிறேன். ஆ சரிங்க. ஓகே. ஏய் என்கிட்ட போனை கொடுன்னு சொன்ன. அக்கா இது அவர் இல்லக்கா, விஜய். என்னவா அவர் எங்க இப்போ? நான் உன்கிட்ட சொல்லுவேன், அம்மா கிட்ட சொல்லக்கூடாது, சரியா? என்ன விஷயம்? நம்ம வீட்டை பசுபதி ஏமாத்தி வாங்கினான்ல, அது அவன் கிட்ட இருந்து திருப்பி வாங்கறதுக்காக ராகவ கடத்திட்டாங்களாம். ஐயோ போச்சு. மாமா, விஜய், நிவின் 3 பேருமா சேர்ந்து அவனை தூக்கிட்டாங்களாம். ஐயோ ஏய் என்னடி பேசுற? கடத்திட்டாங்கன்னா எப்படி? அவன் லண்டன்ல எல்லாம் இருக்கான். அவங்க லண்டனுக்கே போயிட்டாங்களா? என்கிட்ட சொல்லவே இல்ல. ஷோ, நீ ஏன்க்கா இப்படி இருக்க? ஐயோ ஷோ, அவன் சென்னைக்கு வந்திருக்கானா, அங்கதான் தூக்கியிருக்காங்க. எனக்கும் ஃபுல் டீடைல்ஸ் எல்லாம் தெரியல. ஐயோ போச்சு போச்சு. ஏய் இப்ப எல்லாரும் எங்க இருக்காங்க? எங்க இருக்காங்க? அது தெரியல. ஐயோ ஏய் அந்த பசுபதிக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியுமா? அவன் கிட்ட இருந்து நம்ம வீட்டை வாங்க தான் கடத்திருக்காங்க. அவனுக்கு எப்படி தெரியாம இருக்கும்? ஏய் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் ஆடி இது. அவன் பையனை கடத்தினா அவன் சும்மா இருக்கானா? ஷோ, போச்சு எல்லாம் போச்சு. பயப்படாதக்கா. ஏய் அங்க என்னடி பிரச்சனை? ஒண்ணும் இல்லம்மா, மாமாக்கு லைன் கிடைக்க மாட்டேங்குது, அதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். லைன் கிடைக்கலையா? நீ பயப்படாத. நீயே கத்தி அம்மா கிட்ட போட்டு கொடுத்துருவ போல. நீ முதல்ல டென்ஷன் ஆகாம இருக்கா? ஏய் எப்படி பயப்படாம இருக்க சொல்றேன்? அவன் பெருசா ஏதாவது பண்ணுவான், போலீஸ் கிட்ட போவான், இல்லனா அவன் ஆளுங்களெல்லாம் வச்சு ஏதாவது பண்ணிடுவான். போச்சு, குமரன் மாமாக்கு ஏதாவது ஆச்சுன்னா. ஏய் என்னடி பிரச்சனை அவளுக்கு? அம்மா நீ டென்ஷன் ஆகாதம்மா. ஏய், என்னடி இந்த பேரு வாயை உடைச்சிருவேன். பொறுமையா பேசு. அவனோட பையன் இவங்க கிட்ட தான் இருக்கான். அவ எதுவும் பண்ண மாட்டான். ஏய், யாரு அவனாடி? அவன் உலக மக அயோக்கியண்டி. கண்டிப்பா அவன் ஏதாவது பண்ண போறான். போச்சு. ஓ, அதெல்லாம் பண்ண மாட்டான்க்கா, நீ நம்பு. இதெல்லாம் தப்புன்னு உன் புருஷன் கிட்ட சொல்லவே மாட்டியா நீ? ஏய் சிரிக்கிற? இது என்ன சினிமாவாடி? கடத்தெல்லாம் பண்ண? ஐயோ போச்சு. இங்க பாரு, பசுபதிய இப்படியெல்லாம் தான் நம்ம வழிக்கு கொண்டு வரணும். நமக்கு நடந்திருக்கிறதும் சினிமால நடக்கிற மாதிரி தான் நடக்குது. அப்ப நாமளும் அப்படிதானே பதில் சொல்லணும். ஏய், நீ சரியான ரவுடி தாண்டி. ரவுடி ரவுடி மாதிரி கடத்தல்ல இறங்கி எப்படி பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க? ச்சீ. இத பாரு, நான் பிளான்லாம் பண்ணல. ஆனா பண்ண பிளான் தப்பில்லைன்னு சொல்றேன். நீ கொஞ்சம் பேசாம இரு. இப்படி பதறி அம்மாவை டென்ஷன் பண்ணாத, கத்தி வச்சிராத. சரி இரு. ஏதாவது பண்றதா இருந்தா நீயும் விஜயும் மட்டும் பண்ண வேண்டியதுதானே? எதுக்கடி ஏன் புருஷன் குமரன் மாமாவை இழுத்து விடுறீங்க? அவர் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? இத பாரு, நான் செம்ம டென்ஷன் ஆயிடுவேன். குமரன் மாமாக்கெல்லாம் எதுவும் ஆகாது. அத விஜய் பாத்துப்பார், அதுக்கு நான் கேரண்டி. ஆமா, விஜய் பெரிய கடவுள். பாத்துக்குவாராம், பாத்துக்குவாரு. தேவையில்லாத வேலை பாத்துட்டு இருக்கீங்க நீங்க. இப்பதான் போலீஸ், கேஸ், நியூஸ் பேப்பர்னு எல்லாத்தையும் பாத்துட்டு வந்திருக்கீங்க. அடுத்து இப்படி ஒரு பஞ்சாயத்தாடி? உங்களால சும்மாவே இருக்க முடியாதாடி? இப்படி பண்ணியே பப்ளிசிட்டி ஆகுறீங்க. சும்மா இருக்கா, கொன்றுவோன்னு. ஏய் என்னடி பிரச்சனை அவளுக்கு? போ, நீ உள்ள போ. என்னவாடி அவளுக்கு? எதுக்கு அவ கத்திக்கிட்டே இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா.